Hi everyone, good evening. First, நம்ம டீப் condolences to Mrs. சரோஜா தேவியோட இன்றைக்கி அவங்க டெத்துக்கு நம்ம நம்மளோட டீப் condolences சொல்லிடுவோம். அவங்க இன்றைக்கி அவங்கள இவர் பிரைம் மினிஸ்டர் மோடியிலேருந்து நம்ம இபிஎஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு நிறைய அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடி அவர் சொல்கிற மாதிரி என்னென்னா மெயினாக இந்த ட்ரெடிஷன் அண்ட் இந்தியன் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரோட அவங்க சிம்பலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அது கரெக்டு தான். அவங்க அவங்களோட ஃபில்ம்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம இந்தியன் கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அவங்க. அது கரெக்டு. நம்ம இபிஎஸும் அதே மாதிரி தலைவரோட பேரை ரொம்ப இதாக சொல்லியிருந்தார். எல்லாத்துலேயும் அவர் அம்மாவுக்கும் தலைவருக்கும் எப்படி அவங்க க்ளோஸாக இருந்தாங்க, அவங்களோட இதெல்லாம் எப்படி பாண்டிங் எப்படி இருந்ததுங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் நம்ம ஜெயக்குமார் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நான் நேற்று ஒரு வீடியோவில் அது ஒரு இதாக தான் நான் ஏன்னா இங்கே இந்த 1-to-1 இது போடுறப்போ நான் அதை சொல்லியிருந்தேன். ஏன்னா கோபால் அப்படின்னு நம்ம சிஎம் இருக்கார் ஸ்டாலின், அவர் இந்த மாதிரி ஃபிஷர்மேனுக்கு ரொம்ப அக்கறையாக லெட்டர் எழுதுவார். ஆனால் இந்த மாதிரி செய்வார். ஏன்னா டிவிக்கே கலர் அடித்தோடனே அதுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொன்னதுனால எனக்கு அந்த இது தோணுது. அப்போ எல்லாமே நடிப்பா கோபால் அப்படின்னு தோணுது. அதுதான் சொல்லியிருந்தேன் அந்த இது. ஏன்னா எனக்கு 1-to-1ங்கிறப்ப சரோஜா தேவியோட அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, எல்லாருமே அதை கிண்டல் பண்ணுறதுக்காக எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் இந்த காமெடி இதில் வரும் கோபால், அப்போ என்ன கோபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. அதை தான் நான் நேற்று அந்த இதில் எனக்கு ஞாபகம் வந்ததுனால அதை சொன்னேன் நான். அப்புறம் எனக்கும் சரோஜா தேவிங்கிற அந்த ஆக்ட்ரஸை எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காதுன்னு, ஆனால் எனக்கு தலைவரோட பேரில் எனக்கு அம்மா தான் பிடிக்கும். எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் தலைவரும் தான் எனக்கு ரொம்ப எல்லா சாங்ஸும் எல்லா அந்த பேர் பண்ண எல்லா ஃபிலிம்ஸும் எனக்கு பிடிக்கும். அதோட எனக்கு எப்போ அந்த ஒரு சேனலில் நான் பேசுனேன்னு சொல்லி சொல்கிறப்ப அதில் அந்த 2 நீங்கள் அவ்வளோ எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று அப்படிம்பாங்க. அதில் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று கலரில் ஒன்றுன்னு சொல்லுவேன் எப்போவுமே. ஆனால் சாருக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவருக்கு சரோஜா தேவியும் தலைவர் பேர் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த சாங் சொல்லுவார்னா, நான் அம்மாவும் தலைவரும் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் பர்டிகுலராக கேட்டால் ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டில் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதும், அப்புறம் இதில் கலரில் தங்கப்பதக்கத்தின் மேலேங்கிற சாங் சொல்லுவேன். அவர் சார் என்ன சொல்லுவார்னா, எப்போவுமே சரோஜாதேவி பேரில் அவருக்கு சிவகாமி அந்த சாங் பொன்னெழில் பூத்தது புதுவானில், அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது ஒன்றும், அப்புறம் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். இந்த 2 எனக்கான எப்படி என்னோட ரிலேட் ஆகுது அப்படின்னா, சரோஜா தேவிங்கிறவங்கள எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சின்ன குழந்தைன்னா இது ஒரு 7th 8th படிக்கிறப்போ எங்கள் அம்மா அது சொல்லணும். எங்கள் அம்மா சொன்னதில்லை, பட் ஷீ இஸ் அ ஃபேன் ஆஃப் சரோஜா தேவிங்கிறது எனக்கு நான் அப்புறமா நம்ம பெரிய பொண்ணு விவரமாக இருக்கிறப்ப தெரிஞ்சுது அது அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு தலை பின்னி விடுறது அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த சரோஜா தேவி ஸ்டைல்னு எனக்கு அவங்க ஃபில்ம்ஸே பார்த்ததில்ல நான். அது அந்த மாதிரிலாம் போட்டு என்னவோ பண்ணி விடுவாங்க. எனக்கு பயங்கர கோபமாக இருக்கும். குழந்தைகள் அது என்ன போட்டு இன்னும் டார்ச்சராக இருக்குது, என்னவோ பண்ணி விட்டுட்ருக்காளேன்னு சொல்லி கோபமாக இருக்கும். அதுதான் போட்டு விடுவாங்க. அது ஆனால் தலைவர் பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு. அது சொல்லியிருக்கேன் முன்னாடி. எங்கள் வீட்டில் யாருக்குமே ஃபேன் ஆஃப் தலைவர் கிடையாது. அவங்க இன்னொரு ஆக்டரோட இவங்க சரோஜா தேவி பேர் பண்ணதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாதப்ப. ஆனால் என்னைய அது டிஸ்க்ளைமர் இங்கே சொல்லிடுறேன் முதல்ல, டிஸ்க்ளைமர். ஏன்னா யாராவது நீ எப்படி உன்னைய பார்த்தா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் டிஸ்க்ளைமர்ஸ். ஏன்னா என்னைய நான் 7th 8th படிக்கிறப்ப எங்கள் பிடி சார் அவர் நஸ்ருதீன் பேர், அவர் நஸ்ருதீன் ஷா. அவர் என்னைய எங்கே பார்த்தாலும் நான் வரும்போதே கிளாஸு நம்ம பிடி கிரவுண்டுக்கு அந்த கிரவுண்டுக்கு போகிறப்பவே சரோஜா தேவி வாமா அப்படிம்பார். எனக்கு ஒரே பயங்கர எனக்கு நான் அம்மாவை கம்பேர் பண்ணால் கூட எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது ஒரு யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட இது பாலிசி, என்னோடது. அப்படி இருக்கிறப்ப அவர் சரோஜா தேவிம்பார்.
எனக்கு அப்போ வந்து சுத்தமாக எனக்கு எப்படி ஐ ஆம் நாட் ரிசம்பிளிங் ஹர்னு ஆஃப்டர்வேர்ட்ஸ் இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பிக்சர்ஸ் பார்க்குறப்ப எனக்கு தோணும். இங்கே கூட யாரோ ஒரு கமெண்ட் முன்னாடி போட்டிருந்தாங்க, வாய்ஸ் வந்து சரோஜா தேவி மாதிரி இருக்கு, ஆக்சன்ட் அங்கங்கே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வேணா இருக்கலாம், ஏன்னா அவங்க கன்னடா, நம்ம தெலுங்குங்கிறதுனால இருக்கலாம். பட் ரிசம்பிளன்ஸ் எனக்கு இருக்கிறதாவே தெரியாது. பட் அவர் வந்து என்னைய கிளாஸ் ரூமில் என்னை எப்போவுமே அவர் வந்து சார் எனக்கு கோபமாக இருக்கும், என் நேம் அது கிடையாது அப்படிம்பேன். அவர் இல்லைம்மா எனக்கு சரோஜா தேவி தானே அப்படிம்பாரு. பட் அதை வச்சு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் 2 பசங்க வந்து 2-3 பசங்க ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க, நான் வந்து வரும்போதெல்லாம் அவங்களுமே சரோஜா தேவின்லாம் கற்றுவாங்க அவங்க அந்த சார் சொல்கிறதுனால. அப்புறம் அவங்களுக்கு நான் அடி வாங்கி கொடுத்ததில் அது ஒரு தனி கதை. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வச்சு அடி வாங்கி கொடுத்தேன், அது வேறு. பட் அதுதான் இது மாதிரி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அது. ஆனால் இப்போ சாரை கூட நான் நம்ம அம்மா தான் வந்து ஜெயலலிதா தான் எவ்வளோ அழகான பேர், எப்படியா இது இதுன்னு சொல்லி சொல்லி இப்போ அவரே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இதிலேருந்து சரோஜா தேவியிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நான் என்னடா கண்டலன்ஸ் அவங்களுக்கு ட்ரிபியூட் சொல்லிட்டு இவ்வளவும் பேசுகிறேன்னு எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். எனக்கு வந்து சரோஜா தேவிங்கிறவங்க எனக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். என்ன விஷயம் பிடிக்கும் அவங்கள, நிறைய இன்டர்வியூஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது இப்போ ரீசன்ட் டேஸ் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நம்ம பார்க்குற நிறைய வீடியோஸ் இன்டர்வியூஸ் இதுலலாம் டிவிலெலாம் பார்க்குறப்போ அவங்க எந்நேரமும் தெய்வம் தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது தலைவரை வந்து அம்மா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து ஷி யூஸ் டு டெல் தெய்வம் எனக்கு தெய்வம் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது. ஏன்னா அவங்களுக்கு அது கரெக்டு தான், அவங்க அதை மீன் பண்ணுறது ரொம்ப கரெக்டு. என்னென்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்ததே தலைவர் தான். அவர் வந்து இப்போ எல்லோரும் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அது வேறு விஷயம். பட் அவர் வந்து ஒரு பொண்ணு நம்ம இதில் என்ட்ரி கொடுக்குறப்போ அவர் ஃபஸ்ட்டு அவரோட இது தமிழ் ஃபிலிம் தான் கேவா கலரில் அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிறது ஃபஸ்ட்டு கலர் ஃபில்ம் இன் தமிழ், அது தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு ட்ரையல் பார்த்தார் இல்லையா, ஒரு பெரிய ட்ரையல்ங்கிறது ஒன்று செஞ்சார் இல்லையா. அவரோட இதில் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹீரோவாக இருந்து பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு ஃபில்ம்க்கே இவங்களை தான் யார் சரோஜா தேவியை வந்து ஹீ இன்ட்ரடியூஸ்ட். அந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பானுமதி அம்மா வருவாங்க, அவங்களோட இதுக்கு அப்புறம் இவங்க வருவாங்க, என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா. அந்த டைமில் கலர்ஃபுல்லாக இந்த ஒரு பொண்ணு, அப்போ பொண்ணு தானே அவங்க, சின்னவங்க 14 இயர்ஸோ 15 இயர்ஸோ சொல்கிறாங்க அவங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும், நம்ம இன்ட்ரொடக்ஷனுங்கிறது அந்த கேர்ளுக்கு ஒரு நிறைய கலர்ஃபுல்லாக ஓப்பன் ஆகணும், கேட்ஸ் ஷுட் பி ஓப்பன்ட் ஃபார் ஹர். இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட கேட் வந்து நல்ல பெருசாக திறந்து அவங்களுக்கு நிறைய வெல்கம் பண்ணணும் எல்லோரும் அப்படிங்கிற ஒரு இதனால் அவர் கலர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ஹி கேவ் ஃபார் சரோஜா தேவி. அதெல்லாம் வந்து அவர் செஞ்சார். அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்னென்னா அவர் வந்து புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன அதே டே அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் இதில் வந்து அவங்கள சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர் பிக்சர்ஸில் இன்ட்ரடக்ஷன் ஆக போகிறாங்க இந்த கேர்ள் அப்படின்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக ஷி ஹாஸ் பீன் புக்டு ஃபார் 50 ஃபில்ம்ஸ் தான். 50 ஃபில்ம்ஸுங்கிறது அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இது இல்லையா, ஒரு கிரேட் இது இல்லையா. அந்த மாதிரி ஒரு அவரால் அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடச்சிது ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். அவங்க இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ரோல் மாடல் மட்டும் இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாத்தையுமே எடுத்து இன்றைக்கி மோதியிலேருந்து எல்லாருமே ட்ரிபியூட் இப்படி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் வந்து நம்ம புரட்சி தலைவர் தான். அதோடு கூட இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு, அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்கள வந்து புக் பண்ண உடனே, இந்த நாடோடி மன்னனுக்கு புக் பண்ண உடனே இம்மீடியட்டாக அந்த டைமில் அதை ஷூட்டிங் கூட ஆரம்பிக்கலை. பட் ஷி ஹாஸ் பீன் புக்ட் ஃபார் த ஃபில்ம். அந்த டைமில் அவர் நிறைய ட்ராமா ஸ்டேஜ் ஷோஸ் போடுவார் இல்லையா தலைவரப்போ. அதில் வந்து அந்த குண்டு மணி அப்படின்னு குண்டு கருப்பையான்னு ஒருத்தர், குண்டு கருப்பையா அவரை வந்து லிஃப்ட் பண்ணுறப்போ தலைவரோட காலில் ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃப்ராக்சர் ஆனால் கூட இந்த பொண்ணு இப்போ எல்லோரும் திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க, அவர் தான் திராவிடியன், நல்ல பியூர், அவரோட இது எல்லாமே ஒரு நல்ல விஷன் அவரோடது. ஏன்னா ஒரு இன்னொருத்தராக இருந்தால் என்ன செய்வாங்க,
இந்த லேடியை இந்த பொண்ணை புக் பண்ண உடனே நமக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பேட் இதாக சிக்னல் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, வேண்டான்னு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் அந்த மாதிரி செய்யலை. அவர் வந்து அந்த கால் சரியானதுக்கப்புறம் கூட அவங்கள தான் அகைன் அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி போகுது. அதோட அவரோட பெஸ்ட்டு பேர்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஒரு 26 ஃபிலிம்ஸ் ஷி ஹேஸ் ஆக்டட் வித் ஹிம். அதனால்தான் அவரை தெய்வம்னு அவங்க சொல்லி அந்த சொல்கிறதோட மீனிங் வந்து கரெக்டான மீனிங். எப்படி தலைவர் ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்கிறது ஒரு கரெக்டான அர்த்தம் இருக்கோ அதே தான் இவங்களும். அதே மாதிரி அவங்க லிங்காயத்துங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. எனக்கும் அது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா நான் சிவனோட இது தான் எனக்கு. அதனால் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச இது. அவங்களோட பேசுகிறது தமிழ் வந்து கன்னடத்து பையங்களின்னு சொல்கிறாங்க. அது கூட நானாகவே கெஸ் பண்ணி சொன்னதுன்னா அது கூட ரீசனாக தலைவராக தான் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களோட இது வந்து நீ உன்னோட ஆக்சென்ட் அப்படி மாற்றி இப்படி மாற்றுலாம் சொல்லாமல் அப்போவே, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த்லாம் வரும்போது அவரோட ஓன் வாய்ஸு அது எல்லாத்தையும் பேச சொன்னாங்க இல்லையா. அந்த இது அவரும் கன்னடிகா தானே, மகாராஷ்டிரா ஆனால் கன்னடிகா இருந்தவர் தானே, பேஸ் தானே ரஜினி கூட. பட் இவங்களோட இதை வந்து டப்பிங்லாம் யாரையும் கொடுக்க விடாமல் அவங்களே பேசட்டும், அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ பேசுகிற ஸ்டைலில் பேசு, இந்த மாதிரி பேசுகிறது அழகாக இருக்குதுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருப்பாரோ தலைவருங்கிறது என்னோட கெஸ்ஸிங். அதை வந்து அவங்க ஃபுல்லாக சொல்ல அவங்க ட்ரெஸ்ஸிங் 2 பேரும் அந்த ஷூட்டிங் வரும்போது அவரோட காஸ்டியூம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களோடது இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஆக்ட்ரஸை, ஆனால் ஒரு விஷயம் நல்ல பீஸ்ஃபுல்லாக அவங்க நல்ல ஹெல்த்தியாக நல்லபடியாக இருந்தப்பவே பெட் ரிடன்லாம் ஆகாமல் ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ்னால் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அந்த மாதிரிலாம் ஆகாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்களோட டெத்து கூட இருந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த ஆத்மா வந்து ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். மேகர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவங்களுக்கு நம்மளோட பிரணாம்சம் சொல்லிடலாம். அவங்க ரெஸ்ட் நல்ல அவங்க ஆத்மா வந்து நல்லபடியாக இருக்கட்டும்ங்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். தென் இங்கே வந்து நிறைய அதான் சுபான்ஷ். அதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல விஷயம் சொல்லிடலாம். நாளைக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு சுபான்ஷு சுக்லா வந்து ஸ்பேஸ்லேருந்து. நாளைக்கு அவர் வந்து நம்ம இதுக்கு பூமிக்கு வராரு, அது ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி தான் ஸ்பேஸில் வந்து இப்போ அந்த இதுக்கு தான் ரிசர்ச் பண்ணுறது அவரோட இதாக இருந்திருக்கு, அஜெண்டாவில் இருந்திருக்கு. அது அவரை வெல்கம் பண்ணிடுவோம் அந்த இது. தென் திருவாரூர் போனார் நம்ம திருவாரூர் செல்வன் சிஎம்மு. திருவாரூர் போயிட்டு வந்தார். ஆனால் போயிட்டு வந்தோடனே பாருங்கள், அந்த தாலுக் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹியூமன் ஷிட்டை போட்டு வாட்டரில் டேங்க்கில் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரே இது கேட்குறப்ப எல்லாருக்குமே இருக்கும், தண்ணியை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குடா அப்படின்னு. என்னங்கடா இப்படி பண்ணுறீங்க? நான் அதுக்கு தான் ஒரு வீடியோ இந்த ஷங்கரோட வீட்டில் எல்லோரும் இது பண்ணி அந்த அந்த பீப்புள் அவங்க அந்த பர்சன்ஸ் ஸ்டாஃப் வந்து போட்டதாக ஒரு இது வந்தப்போ நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் இருந்தேன் ஸ்டில் வேங்கை வயலோட இதுவே சரியாக ஒன்றும் கிளாரிட்டி கிடைக்கல. அதுக்கு திரும்ப அவளை வேண்டலாம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஆலிஸோட இதாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக யார் தப்பு பண்ணாலும் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் ஒரு பெஸ்ட் அலையன்ஸுங்கிறதுக்கு ஒரு மீனிங். சும்மாவாவது நாங்கள் கொள்கை கூட்டணி கூடாத கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே கூடாத கூட்டணி தான். என்ன அந்த எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள், வரிசையாக இதே தான் நடக்குது. எப்போ பாரு ஸ்கூல்ஸில், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இங்கே எஜுகேஷன் லெவலுங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அந்த குழந்தைங்கள கவர்மெண்ட்டுங்கிறத இது என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டை தான் அப்படி செய்கிறாங்க அர்த்தம். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பண்ணலாமா? கவர்மெண்ட் கொடுக்குற டாஸ்மாக் சரக்கை போட்டுட்டு பண்ணுறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுறான், இந்த மாதிரி அழகான வேலையெல்லாம் பண்ணுறான். இது என்ன இன்டைரக்டாக அவன் இது பண்ணுறான்னு அர்த்தம். கவர்மெண்ட்டை டார்னிஷ் பண்ணுறான்னு அர்த்தம். எவ்வளோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அவ்வளவு இதுவாக கேவலமாக இவங்களுக்கு. எப்படி பெரிய எஜுகேஷனை அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம். அதே மாதிரி நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதிக்கு கேட்பாரா அப்படின்னு இபிஎஸ் கேட்பாரா அப்படின்னு கேட்குறாரு. இபிஎஸ் எங்கே கேட்கணும்? ஈடி ஆஃப் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இபிஎஸ் கேட்கணுமா நிதிக்கு? அப்புறம் ஏன் கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களால் முடியலையா? இன்கேப்பபிலிட்டியை ஒத்துக்கிட்டு இப்போவா ரிசைன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலோட இதுவே ரொம்ப மோசமாக இருக்குது.
இதில் ஷேப்பில் உட்கார வைக்கிறாராம். முதல்ல அங்கே இந்த பாடாவதியெலாம் நடக்காமல் பாருங்கள், அப்புறம் ஷேப்பில் பெஞ்சை போடலாம். அதுவும் லாஸ்ட் பெஞ்சுன்னு இருக்கக்கூடாதான். என்ன லாஸ்ட் பெஞ்சு ஃபஸ்ட்டு பெஞ்சு. முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலோட என்விரான்மெண்ட்டை நல்லா பண்ணுங்கள். எவ்வளோ மோசமாக நிறைய ஸ்கூல்ஸை இது வரைக்கும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? அவங்க அப்போ என்ன மட்டமானவங்களா அந்த குழந்தைங்க? அவங்களும் படிக்க தானே போகிறாங்க அங்கே. அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் இல்லை, மைண்ட் செட்டு. நம்ம என்ன இப்போ அவங்களுக்கு நீங்கள் அப்படியே இன்டைரக்டாக இது ஒரு இது நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், நம்ம படிக்கிற ஸ்கூல், நம்ம இல்லாதவங்க அப்படி. நீங்கள் தான் அந்த டிஸ்பேரிட்டி பண்ணுறீங்க. குழந்தைங்களுக்குள்ளே ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் இது ஒரு டிஸ்பேரிட்டி ஆகுது. என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இது வரைக்கும் டார்கெட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு எவ்வளவு அது நம்பரை வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு எவ்வளவு ஸ்கூல்ஸில் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறான் எவனோன்னா, அப்போ இதை நீங்கள் தானே எடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற குழந்தைங்களோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்? இந்த டிஸ்பேரிட்டி தெரியும். நம்ம வந்து என்ன பெரிய ஸ்கூலெல்லாம் இப்போ அதெல்லாம் நடக்கலையே, நம்ம என்ன இப்போ கவர்மெண்ட் இவ்வளோ மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு நினப்பாங்க கண்டிப்பாக. இவர் திருவாரூர் போனார் ஓட்டு வாங்கிறதுக்கு, ஏதோ சேர்க்கறதுக்கான். அப்போ பார்ட்டியில் சேர்க்கலையா, சரியா, யாரும் இல்லையா, இவர் போயிருக்காரு. ஆனால் வந்தவுடனே பாருங்கள் இந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன ஒரு அசிங்கம். அடுத்தது மல்லை சத்யா. இன்னைக்கு அது ரொம்ப நாளாக பேர்னிங்கில் அப்படியே ஃபியூமிங்காக இருந்துச்சு. அந்த ஃபியூம் வந்து இன்றைக்கி பெருசாக ஃப்ளேம் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கபகபான்னு இருந்தது. அது பகார்னு பெருசாச்சு. இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு 4 or 5 டேஸாக அவருக்கு தூக்கம் இல்லைன்னு. இவங்க அதுக்கும் நான் வந்து மிஸ்டர் ஸ்டாலினோட இதெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இபிஎஸ் துரோகம் பண்ணியிருக்காரு. அவரை கொண்டு வந்த சசிகலாங்கிறத சொல்லக்கூடாதான், கொண்டு வந்தவங்களையே விரட்டி விட்டார் பார்ட்டியிலேருந்து. அதே சமயம் எல்லாமே அவருக்கு இதாக இருந்தவங்க எல்லாரையுமே எப்படி இது பண்ணிடுவார் என்னவோ அவரோட இதில் சொல்கிறாரு, துரோக இது. ஆனால் இங்கே சொல்கிறேன், திராவிட மாடல் இல்லை, துரோக மாடல் தான் இருக்குது இது. என்னென்னா ஆனால் கவர்மெண்ட்னு சொல்கிற பார்ட்டி மட்டும் என்ன, இவங்க ஃபஸ்ட்டு டிஎம்கேங்கிறது எப்படி வந்தது? அதாவது இவருக்கு துரோகம் பண்ணிட்டு தானே வந்தது. யாருக்கு? இவங்க சொல்கிற பெரியார் இருக்கார் இல்லையா, அந்த பெரியார் வந்து அவர் ஒரு இண்டிவிஜுவலாக அவருக்கு ஒரு தனி மனுஷனோட உரிமையை காப்போம், தனி மனித உரிமையை காப்போங்கிறாங்க. இவங்க தனி மனித உரிமையை அங்கேயே நல்லிஃபை ஆகிருது. என்னென்னா அவர் ஒரு யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அது மணியம்மையா, பெரிய மணியம்மை, அவங்கள பண்ணிக்கிட்டார். அது கூட அவருக்கு ரைட்ஸ் இல்லைடான்னு சொல்லி இவங்க வந்து தனியாக ஒரு 3 பேரோ 4 பேரோ வந்து அது எப்படி பண்ணிக்கலாம், வயசு அவ்வளோ, வயசு வித்தியாசம், அதெல்லாம் நீங்கள் யார் கேட்குறதுக்கு? அந்த மணியம்மை யாருக்கு கன்சர்ன்டு? அந்த லேடி தானே கேட்டிருக்கணும். அவங்க அக்ரீடு தானே, சிரிச்சிட்டு தானே ஓடி வராங்க வெக்கப்பட்டுட்டு. அப்போ பெரியாரை பார்த்தா அவங்களுக்கு வெக்கம் வருதுன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டுட். அது ஆச்சா ஃபஸ்ட்டு டிஎம்கேங்கிறது ஒரிஜினேட் ஆனதே வந்து இதுதான், துரோகம் தான். பிடிக்கலை இவங்களுக்குன்னா, பிடிக்கலைன்னா உடனே ஓட் பாலிட்டிக்ஸ். அதுக்கப்புறம் சும்மாவாவது பெரியார் தான் தலைவர்னு அவர் என்னென்ன அழகாலாம் இவங்கள சொன்னாங்கங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு அதில் தெரியாது, அந்த ஹிஸ்ட்ரியெலாம் இப்போ கேட்குறது தான், நம்ம அந்த இது பார்த்ததில்ல சொல்கிறேன். அது அடுத்தது டிஎம்கே அண்ணா வந்து அப்படி ஆரம்பித்தார், அண்ணாதுரை. அடுத்தது அண்ணாதுரை போனதுக்கப்புறம் கருணாநிதி மிஸ்டர் எம்கே என்ன பண்ணார்? இப்போ இவங்க சொல்கிறாங்களே ஸ்டாலினுக்கு முதல் ரைட்ஸே இல்லை. அதாவது யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள விரட்டி விட்டாங்களாம் இபிஎஸ். உங்கள் அப்பா என்ன செஞ்சார் மிஸ்டர் ஸ்டாலின்? அதாவது ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்கே என்ன பண்ணார்? அவரை கொண்டு வந்தால் நான் நிறைய என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை சிஎம்மாக பேக்டோர் வழியாக தான், இதே இபிஎஸ் தான். நீங்கள் இபிஎஸ் துரோகம்னு நினச்சிங்கன்னா உங்கள் அப்பாவும் அதே வெர்ஷன் தான், பழைய வெர்ஷன். அவரோட நெக்ஸ்ட் வெர்ஷன் வேணால் சொல்லிக்கோங்க, அப்படி வேணால் சொல்லுங்கள். எங்கள் அப்பாவோட வெர்ஷனாக நான் கூட இல்லை, இபிஎஸ் தான் இருக்காருன்னு சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள் தைரியம் இருந்தால். அதாவது இவங்க அப்பா தலைவரை எக்ஸ்பெல் பண்ணார், சிவந்தி ஆதித்யநாத் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க 2 பேர் தான் வந்து மிஸ்டர் எம்கே வந்து அந்த இன்டரிம் பீரியடில் சிஎம்மாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன்
பில்லர் ஆஃப் தட் இன்சிடெண்ட்டே வந்து தலைவர் அண்டு ஆதித்யநாத் தான். அது நிறைய என்னோடய வீடியோஸில் சொல்லியாச்சு, எனக்கு தெரிஞ்சதை சொல்லியாச்சு. அப்போ காலில் விழுகலை, ஏன்னா 2 பேர் ஜென்ஸாக இருந்ததுனால காலில் விழணும், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண. பட் இப்போ சசிகலாங்கிற லேடி வந்து எதுக்கு காலில் இவராக வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். அது யாரும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஏன்னா ஒரு லேடி வந்து அவங்களும் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவங்க இதுக்கு பரப்பன அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த இது இருந்ததுனால அப்போ எல்லாருமே ஒரே அழுகிறதுல இருந்தாங்க. அதனால் மேபி இபிஎஸ் அந்த ரீசன்னால் தான் அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கலாம். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி காலில் விழுந்து தவழ்ந்து இல்லை, அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்கலாம், அவங்க ஆசீர்வாதம் அது வாங்கினாங்க. தம்பின்னா வாங்க மாட்டானா நீங்கள்? அதாவது கருணாநிதி அவங்க அக்கா காலையெல்லாம் விழுந்திருக்காரு, அது மாதிரி தான். அதுதான் ஒரு ஃபேமிலியாக நினச்சி, ஃபேமிலி பாண்டிங் மாதிரி. நீங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி மட்டுங்கிறீங்க, இங்கே ஏடிஎம்கேங்கிறது ஒரு ஃபேமிலியாக இருந்து அவங்க, ஏன்னா அம்மாவுக்கு அவங்க எல்லாம் செஞ்சாங்கங்கிற ஒரு, அதுக்கப்புறம் அவரை விரட்டினார்னா அவங்க என்னென்ன செஞ்சாங்கங்கிறது தெரியும் எங்களுக்கு எல்லாருக்குமே. எங்கள் அம்மாவை இன்றைக்கி அக்யூஸ்டு A1 சொல்கிறதோட ரீசன் யார்? மெயின் ரீசனு அம்மாவுக்கு இருந்த எல்லாத்தையுமே, அவங்க எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்து எல்லாத்தையும் கணக்கில் இழுத்து போட்ட டி குன்ஹா இருக்காரு, அவரோட மைக்கேல் டி குன்ஹா, அவரோட கணக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு சேர்த்து கணக்கு பண்ணியாச்சு. அவங்க வந்து A1s நீங்களாம், அது உங்கள் சன் உதயாநிதி சொல்கிற அளவுக்கு என்ன அம்மா வந்து இதுவா, எவ்வளோ பெரிய லீடர் அவங்க வந்து A1 சொல்கிற அந்த அக்யூஸ்டு ஆகிறதுக்கு ரீசனே வந்து யாருன்னு தெரியும் இல்லையா? அது எங்கள் எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால அவரை சேர்க்க வேண்டாம். அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் இபிஎஸ். ஏன்னா யாரை வந்து நீங்கள் சொல்கிறீங்க தலைவரை வச்சுக்கிட்டு தான் உங்கள் அப்பா 71 எலெக்ஷனையும் மீட் பண்ணார். ஆனால் இபிஎஸ் வந்து 21 எலெக்ஷனை அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு தான் மீட் பண்ணார். ஏன்னா அவங்க வேண்டாம் அப்படின்னு அம்மாவை விட கூட தான் தைரியமாக அதை மீட் பண்ணார். ஏன்னா அவங்க வேண்டாங்கிறதுக்காக தான் அவர் பண்ணார். நீங்கள் அதனால் திரும்பி சொல்லாதீங்க. என்னோட இன்னொரு முக்கியமானது என்னென்னா துரோகம், விஸ்வாசம், அதாவது லாயல்ட்டி அண்டு இது வந்து ரெண்டுமே இங்கே விருதாச்சலத்தில் பேசுகிற இபிஎஸ் அதை பார்த்து இது ரெண்டும் வந்து டிக்ஷனரி ஆஃப் பொலிட்டிக்கல் டிக்ஷனரியில் இருந்து வந்து இட் ஹேஸ் டு பி ரிமூவ்டுங்கிறத சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு விஸ்வாசமாக இருக்கணும், யார் யாருக்கு துரோகம் பண்ணாங்கங்கிறத அந்த யார் அந்த இதில் இருக்குது, அவங்கள தான் இங்கே பர்டிகுலராக. அதனால் இங்கே ஒன்றும் இது இல்லை, உங்கள் அப்பா செஞ்சது தான் மெயினாக. தலைவரை வச்சுக்கிட்டே 71 எலெக்ஷன் அவர் மீட் பண்ணார். அதுக்கப்புறம் அவரை எக்ஸ்பெல் பண்ணிவிட்டு என்னவோ ஒரு காரணம்லாம் சொல்லி எக்ஸ்பெல் பண்ணி இது பண்ணார். அது எதுக்குன்னா இந்த சேம் ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங், அந்த சர்க்கிள் தானே வருது. வைகோவை உங்கள் அப்பா தலைவரை எப்படி எக்ஸ்பெல் பண்ணாரோ அதே மாதிரி வைகோ மேலேயும் ஒரு பெரிய தலைவர் மேலே வேற ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கணக்கு கேட்டார், போக சொல்லிட்டாரு. பட் வைகோ மேலே அவர் கனெக்ஷன் வித் எல்டிடி அது இது, ஒரு பக்கம் எல்டிடிக்கு நீங்கள் தான் எல்லாம், இன்னொரு பக்கம் எல்டிடியோட சேர்ந்து ஏதோ போயிட்டு எனக்கு தெரியாமல் கள்ளத்தோணியில் போனால் வந்தான் என்னென்னவோ கதையை சொல்லி உங்கள் அப்பா அவரை கொலைப்பழி போட்டு விரட்டி விட்டார். அதே வைகோ இன்னைக்கு பேசுகிறாரு, அவருக்காக நம்ம அது என்னென்னா திரும்பி வைகோ இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அவர் என்ன மீட் பண்ணாரோ அதே ஹீ இஸ் டூயிங் ரிப்பீட்டிங். அவர் இன்றைக்கி மல்லை சத்யாவை தன்னோட சன்னுக்காக விரட்டி விடுறாரு. ஆக மொத்தம் உதயாநிதி, வைகோ, உதயாநிதி, துரை வைகோ, அப்புறம் இவங்க எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி இல்லாமல் ஒரு மாடலாக இருக்காங்க. எல்லாம் மாடல்ஸ் இவங்க எல்லாமே. ஏன்னா இவங்க எல்லாருமே பாருங்கள், அதாவது அடுத்து வர இப்போ இவரே யார் ஸ்டாலினே மாறிட்டார் இல்லையா? அவரோட எல்லாமே காஸ்டியூம் எல்லாமே வந்து ஒரு திராவிடியன் லீடர்லாம். அதுக்கு முன்னாடி மிச்சதெல்லாம் அறிஞர்பார். ஆனால் அவரை எப்படி எடுத்துக்கிறாரா? இல்லையா? அதே மாதிரி தான் இவருமே வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைலை இது பண்ணிட்டார். அதே மாதிரி இவரோட சன்னு ஒரு ஸ்டைலில் போகிறாரு. துரை வைகோ மாதிரி இல்லாமல் அவர் ஒரு ஸ்டைலில் இருக்கார். பட் மல்லை சத்யா மேலே ஏன் உங்கள் பையன் இருக்கணும்னா எக்ஸ்பெல் பண்ண வேண்டியது என்னென்னவோ அவர் மேலே ஒரு அலிகேஷன்ஸை போட்டு வெளியில் அனுப்புகிறது தான் உங்களோட இந்த மாடல், திராவிடியன் மாடல். ஆக மொத்தம் என்னென்னா ஏதாவது ஒன்று அலிகேஷனை போட்டால் தான் வெளியில் அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. இவர் தான் வந்து அம்மாவை பார்த்தது தப்புன்னாரு. இவர் எல்லாமே இவர் பார்ட்டியை ரன் பண்ணுறதே தப்புங்கிற. ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல்
இவர் பையனுக்கு அதை எழுதி பார்ட்டின்னு சும்மாவாது எல்லோரும் ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சுருக்காங்களே தவிர யாரும் பார்ட்டியை ரன் பண்ணல மக்களே. பார்ட்டிங்கிறது கேடர்ஸ்க்காக இல்லை, அவங்க ட்ரஸ்ட்டுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா பார்ட்டியுமே. இப்போ அதை பார்த்துக்கோங்க. ஏடிஎம்கேவை யாரும் வாய் அவ்வளோ பேசுகிறாங்க. யாருக்கு என்ன வாய் இருக்குங்க? கொள்கை கூட்டணி கூடாத கூட்டணின்னு சொல்கிறதுக்கு. அவங்க எப்போ வேணால் யாரோட கிளட்சஸ்லையும் இல்லை. ஆமாம், ஏதாவது வேணும்னா சாதிச்சுக்குவாங்க, திரும்பி வெளியில் வருவாங்க, வரப்போ வருவாங்க. வேணுங்கிறப்ப வச்சுக்கிறது, விரட்டி விடுறது மனுஷனோட நேச்சர் தானே. இதில் என்ன பெரிய பிரின்சிபிள், துரோகம், விஸ்வாசம், இதெல்லாம் விட்டுருங்க. அதுதான் உங்களுடைய இது. ஸ்கூல்ஸை மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாளாவது இதெல்லாம் யார் பண்ணுறா? அடிக்ஷனை முதல்ல அந்த டாஸ்மாக் டைமிங் அது கம்மி பண்ணுங்கன்னா அதான் எல்லாத்துலேயும் மீம்ஸில் வந்துகிட்டு இருக்கு. உங்கள் சிஸ்டர் இருக்காங்களே கனிமொழி, அப்படியே எப்போ பார்த்தாலும் வரிஞ்சு கட்டிட்டு டாஸ்மாக்கு அவ்வளோ பேசுனாங்க. இப்போ எங்கேயாவது ஏதாவது கேட்டால் போது ஓடுறாங்க. டாஸ்மாக்கு எப்படி ஓடுது, அதோட கூட நிறையா ஓடுது, என்னென்னவோ நேமில் ஓடுது. இதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் சரி பண்ணுற மாதிரி தெரில. எதுக்கும் ஒரு கண்ட்ரோல் எதாவது ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. ஸ்கூல்ஸு இவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு. ரொம்ப 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 மோசமாக இருக்குது ஸ்கூலோட கண்டிஷன். இதெல்லாம் கொஞ்சம் பாவம் குழந்தைங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்கள நீங்கள் சமூக நீதின்னு பேசுகிறீங்களே, ஈக்குவாலிட்டி முதல்ல இதில் ஆரம்பிங்க. யூனிஃபார்மிட்டி இல்லை, டிஸ்பேரிட்டி இருக்குது. ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறீங்க, டிஸ்பேரிட்டி இருக்குது, யூனிஃபார்மிட்டி இல்லை இன் ஸ்கூல்ஸ். அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஒன் மோர் டைம் அவர் டீப் கண்டோலன்சஸ் டு மிஸ்ஸஸ் சரோஜா தேவி. இன்னும் ஏதாவது நிறைய அவங்களோட ஃபில்ம்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்கள நான் அவங்களோட இதை ரசிக்க பார்க்குறேன். இன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு நைட்டு கூட அதான் அது ஒன்று சொல்லணும். ஏன்னா இவ்வளவு பேசுகிறாங்க இங்கே எல்லாமே. இந்த இதெல்லாம் இவர் ஆன்லைன் கேம்பிளிங் இதுக்கு கொண்டு. ஆனால் ஆன்லைனில் இப்போ நீட்டு இந்த இதை தவிர நீட்டோடு சேர்ந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆன்லைன் கேம்பிளிங்க்கு இவங்க ஸ்டார்ஸ் நிறைய பேர் அதுக்கு மாடலாக இருந்ததுனால அவங்க மேலே இதுவும் அனுப்பியிருக்காங்க. அதோடு கூட ஆன்லைன் கேம்பிளிங்னு ஏன் அதெல்லாம் டீச் பண்ணுங்கள். அந்த கேம்பிளிங்னால எவ்வளவு பேர் நிறைய அதாவது இந்த ஸ்டாஃப்லாமே நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் சம்மந்தப்பட்ட இவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களும் நிறைய பேர் கேம்பிளிங்னால அதில் அவங்களோட ஹெவி லாஸ்னால் அவங்க சூசைட்ஸ் கமிட் பண்ணிக்கிறாங்க. இதையெல்லாம் முதல்ல ஒரு சரி பண்ணுங்கள். இன்னும் ஒரு 6 months மோர் ஃபார் யூன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எப்படோ அந்த சேர்க்கைன்னு போய் ஓரணியில் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு இன்றைக்கும் ஓரணியில் நிற்காது. உங்களோட பின்னாடி எல்லோரும் நிற்கிறதுக்கு ஒன்றே இல்லை. அதே மாதிரி நேற்று ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது இல்லையா, திருவெள்ளூரில். இந்த கூட்ஸ் ட்ரெயினில் ஒரு இது நடந்தது, ஃப்ளேம் ஆகி பெரிய அது பயங்கர பாவம். அங்கே இருக்கிற இவங்கெல்லாம் மனுஷங்களாம் அந்த ஏரியாவில் எவ்வளவோ டயாமீட்டர் அந்த இதுக்கு இவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த ஃப்ளேமோடது எவ்வளோ பெரிய இது இல்லை இது இருந்தது. இது நம்ம எப்போவுமே பீரியாடிக்கலாக இப்போ ரெகுலராக கேங்மேன்லாம் இருப்பாங்க. இந்த ரயில்ஸ் இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. இந்த கல்லெல்லாம் இது பண்ணிவிட்டு ரயில் கரெக்டாக இருக்கா அப்படிலாம் செக் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டாஃப் இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக அதெல்லாம் இல்லை, ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் இல்லை. இங்கே இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டே ஒன்றுமே காணோம். இருக்கிறவனுக்கே சம்பளம் கொடுக்க முடியல. ஆனால் பேசுகிறாங்க. டிரான்ஸ்போர்ட்லேருந்து நிறைய இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் எங்கேருந்து ரயில்வேயில் இது பண்ண போகிறாங்க. அந்த இது இருப்பாங்க, கேங்மேன் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் இல்லை. அதனால தான் அந்த இதில் இருந்த ஒரு சின்ன கேப் விழுந்துருந்துருக்கு. ரயில் தள்ளி இருந்திருக்கு. அதை கூட தெரியாமல் வந்ததுனால அதுதான் ரீசனாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னமும் தான் பழைய மெத்தட்ஸில் இதெல்லாம் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஆஃப் ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லது. அதை செய்கிற இந்த அடிக்ஷன் இல்லாமல் பார்க்குறானான்னு பார்க்கணும். ஏன்னா கேட் கீப்பர் திறந்தே போட்டு கேட்டை ஃப்ரம் 5 மார்னிங் 5 o'clockலேருந்து அது ஓப்பனாக கிடந்துருக்குங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வருது. அது மாதிரி இல்லாமல் அதை செய்கிற பர்சன் அவன் ஏதாவது போட்டுட்டு பாவம் ரொம்ப கஷ்டமாக சாப்பாடோட இன்னும் நிறைய போட்டுக்கிறாங்க இல்லையா. அது நைட் டின்னரை முடிச்சுட்டு வேறு ஏதாவது போட்டுட்டு படுத்துருப்பாங்க. அதனால் திறந்து வச்சுட்டு போகிறவன் போகட்டும், வரவன் வரட்டும்னு இருக்கிறவன் இருக்கட்டும், எதுக்குடா நம்மளை சத்தம் போடுவானே அப்படின்னு அவன் திறந்தே வச்சுட்டான் போல இருக்குது. அதனால் இங்கே அந்த இதையும் சரி பண்ண ஆட்டோ லாக்கிங் சொல்கிறாங்க, அதையும் சீக்கிரம் செய்யணும். அண்ட் சிசிடிவி இது வேணும். அதோடு இந்த
கேங்மேன் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்க வந்து இந்த அடிக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. அடிக்ஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. நீங்கள் டாஸ்மாக்கையும் கம்மி பண்ணுற மாதிரி தெரியல, மிச்ச இதையும் வந்து ட்ரக்ஸ் இதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, எப்படியோ உங்கள் கையில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. அதில் எப்படி உங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கங்கிறதுல இருக்குது மிஸ்டர் சிஎம். பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. And condolences to our Srimati Saroja Devi Amma. Okay, bye. Bye-bye.